மேடம். வைக்கல மேடமா? சரி, சரி. இடைவேளையில் சாப்பிட எதுவும் இல்லையா? இல்லப்பா, ஒண்ணுமே இல்ல. இருந்துச்சு எதுவும். நேத்து வாங்கிட்டு வந்த காஜு கட்லி இருக்கு. அது நாளைக்கு சாப்பிடலாம். 5 பீஸ் வாங்கிட்டு வந்து நேத்து 2, 3 சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு 1, நாளைக்கு 1. போயிட்டு சாப்பிடுவோம். இப்பதான் வர டீ குடிச்சிட்டு வந்தேன். போயிட்டு சாப்பிடணும். யாரு சொன்னா? வக்கீல் மேடம். என்னது யாரு சொன்னா? புரியல. நாளைக்கு சாப்பிட்டுக்கலாங்கிறதா? நாளைக்கு யாரும் சொல்லல. இன்னைக்கு சாப்பிட்டா அப்புறம் நாளைக்கு வேணும்ல. அதனால நாளைக்கு சேர்த்து இன்னைக்கே வச்சிருக்கேன். ம். மழை வேற தூறிட்டே இருக்கு. நின்னா வீட்டுக்கு கிளம்பலாம். பிஸ்கட் இருந்தா தம்பிக்கு வச்சு பாருங்க. பிஸ்கட் எல்லாம் அவன் சாப்பிட மாட்டான். நான் தான் எனக்கு அந்த மேரிகோல்டு பிஸ்கட்டு அதெல்லாம் பிடிக்கும். டீ டீ கூட வச்சு சாப்பிடுவேனா? அதுவும் இப்பெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஒரு டைம் ஸ்மெல். அது வீட்டுல இருக்கு. காலையில டீ குடிக்கும்போது சாப்பிடுவேன். இப்ப ஏதாவது சாப்பிட்டா அப்புறம் நைட்டு சாப்பிட முடியாது. ஏற்கனவே சாப்பிடுறது 2 தோசை தான். இப்ப ஏதாவது சாப்பிட்டேன்னா அப்புறம் அந்த 2ம் இறங்காது. பரவாயில்ல. என் மேல இருக்கிறத எடுத்து சாப்பிடுமா சொல்றீங்க. நன்றி, ரொம்ப நன்றி. ம். வாக்கிங் போலையா? வாக்கிங் நைட்டு. அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டே நடந்துட்டு அப்படியே ஏதாவது ஃபன் பண்ணிட்டு அப்படியே வீடியோ எடுத்து சண்டை கட்டிட்டு அப்புறமே தூங்குவோம். அதுக்கு எங்க 2 பேத்துக்கு பழக்கம். நானும் என் கணவரும் ஒரு நாள் கூட சண்டை போடாம இருந்தது கிடையாது. ஏன்னா அந்த மனுஷனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணவும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. இந்த வருஷம் கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, எவ்ளோ தூரம் எவ்ளோ தூரம் ப்ளீஸ். ஹாய். சுட தோசை, தேங்காய் குழம்புலாம். மீன் குழம்பு வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நல்லா இருக்கும். ஹாய். கனடால இருந்து பேசுறீங்களா? ரொம்ப நன்றி. ஆஹ் எவ்வளோ தூரம்னா கிடையாது. ஒரு 20 அடி. இதுல இருந்து 20 அடி எனக்கு எவ்வளோன்னு சொல்ல தெரியல. கொஞ்சம் தூரம் நடக்கும். ஒரு 6, 7 டைம் நடப்பேன். ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம். அதுக்கு முன்னாடி 1/2 தான் நடந்துட்டு இருந்தேன். இப்ப மூச்சு வாங்குது, நடக்க முடியல. காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. அதனால கொஞ்ச தூரம் மட்டும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் தான் நடக்குதுப்பா. அதிகம் நான் நடக்க முடியல. ம். சோடா தயிர், தேங்காய் சட்னி, மீன் குழம்பு. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. எனக்கும் சாப்பிடணும்னு ஆசைதான். டெய்லியும் கடைக்கு போக முடியாது. கூட்டிட்டு போக சொன்னா என் வீட்டுக்காரர் டெய்லி கூட்டிட்டு போவாரு. பட் இருந்தாலும் டெய்லி காசு செலவு பண்ணக்கூடாதுல்ல. அதனால வாரத்துல ஒரு டைம் வெளியே போய் சாப்பிட்டா போதும். அதுவும் நாங்கலாம் ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி ஆளுக்கு பாதி போய் சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் நடங்க. அப்பதான் குழந்தை நல்லா பிறக்கும். 2 கிலோமீட்டரா? ட்ரை பண்றேன். 4 அடி நடந்தாலே மூச்சு வாங்குது. 2 கிலோமீட்டர் நடந்ததுன்னா அவ்வளவுதான். சுருண்டு விழுந்துருவேன். ம். சூடா தோசை, தேங்காய் சட்னி, மீன் குழம்பு இதெல்லாம் யாராவது வச்சு கொடுத்தா நல்லாதான் இருக்கும். பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்ன பண்றது? முருகா, உனக்காக நான் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. எப்ப கிளம்புவீங்க? கிளம்ப போறேன் கணவரே. அவ்வளவுதான். அத்திப்பழம் இருக்கா இல்லையா? அத்திப்பழம். எனக்கு அத்திப்பழம் பிடிக்காது. அதாவது சத்தானது எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஆப்பிள் சாப்பிட பிடிக்காது, பேரிச்சம்பழம் சாப்பிட பிடிக்காது. போன்ல வேற ஆஃப் ஆக போகுது. சத்தான எதுவும் சாப்பிட எனக்கு பிடிக்காது. போன் வேற ஆஃப் ஆக போகுது. சரி, ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மணி வேற 8 மணி ஆச்சு. பயங்கரமா பசிக்குது. நாளைக்கு சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனல் எல்லாம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.